தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்கையே மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக்கையே மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21 அதிகாரம் 5 வசனம் வாசி. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேலே அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஒருவேளை இந்த புதிய வருஷத்துக்குள்ளே வரும்போது பல காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டு வந்திருக்கலாம். இந்த காரியம் இப்படி இருக்குதே, இது இப்படி இருக்கு, இப்படி சொல்லுதே, நியூஸ் பேப்பர் இப்படி சொல்லுதே, நியூஸ் இப்படி கேட்கிறோமே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலவற்றையும் நான் புதிதாக்குவேன் என்று. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு சொல்ல, இது சத்தியம், இதை எழுதி வை அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த வார்த்தை கிடைச்சிருக்கு, நம்ம உற்சாகப்படுகிறோம். பாருங்க, வேகமாக ஒரு சில காரியங்கள் எதெல்லாம் நம்ம புதிதாக்கி கொள்ளணும், இந்த புதிய வருஷத்துல எப்படி நம்ம புதிதாய் நடந்து கொள்ள வேண்டும், புதிய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, புதிதாக்கப்பட வேண்டியது என்ன? எபேசியர் 4 அதிகாரம் வாசிப்போ, 22 வாசிப்போ. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்க ஒரு காரியம் சொல்லப்படுது. கர்த்தருடைய புதிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முதலாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய மனுஷனை வெளியே தள்ளிட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவா, நான் ஞானஸ்நானம் எடுத்தவா, நான் ஆலயத்துக்கு போறவா, ஊழியம் செய்யறவா, காணிக்கை கொடுக்கிறவா, எனக்குள்ள என்ன மாறுதல் வேண்டும் என்று சொல்லி தெளிவாக வசனம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள அந்த பழைய சுவாவங்கள், பழைய மனுஷனுடைய சுவாவங்கள் இருக்கிறது. கர்த்தர் உனக்கென்று ஒரு மனுஷனை, புதிய மனுஷனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டது நம்ம வாசித்தோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். எனக்குன்னு ஒரு சட்டை தச்சு வச்சா அது எனக்கு தான் பத்தும், அது போல உனக்குன்னு ஒன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற புதிய மனுஷன், அதை நீ தரித்துக்கொள், அது கர்த்தருடைய சாயலாகவே நீ மாறுவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. நம்ம கர்த்தருடைய சாயலாய் மாறும்படியாக நம்ம
அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதை மறந்து போகவே கூடாது. நம்மை முன்குறித்து இருக்கிறார். கிறிஸ்துவ போலவே நம்ம மாறணும் என்று சொல்லி நமக்கு முன்குறித்து நமக்கென்று ஒரு புதிய மனுஷனை ஆயத்தம் பண்ணி வைத்துக்க. அதை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நினைக்கலாம், நான் ரசிக்கப்பட்டது தானே, ஆனால் நமக்குள்ள அந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் ஒரு சில வேளைகளிலே உள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மால புதிய நன்மைகளை, புதிய ஆவிக்குரிய நன்மைகளை நம்மால பூரணமாக சுதந்திரத்து கொள்ள முடியாது. பாருங்க, இந்த 25 அப்புறமா 5ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து அப்படியே போகுது. நிறைய காரியங்கள் பழைய மனுஷனுடைய சுவாபங்கள். முதல்ல பொய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பொய் சொல்றேன்னா நான் விவரமா பேச நேரம் இல்லை, மற்ற காரியங்களை சொல்லிக்கொண்டே போகிறேன். அதனால முதல்ல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமேல எந்த காரணத்தை கொண்டு, சின்ன காரியம்னாலும் சரி, பெரிய காரணம்னாலும் சரி, நான் பொய்ய பேச மாட்டேன் என்று சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். பாருங்க, 26 கோபம், பாவம். கோபம் செய்யும் போது பாவம் வந்துருது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள். கோபம் நேச்சுரலா இயற்கையா வந்துருது. அப்போ கோபம் வரும்போது யாரையாவது போய் அடிச்சோன்னா அது பாவமா மாறி, கோபம்னா எனக்குள்ளே கோபம். அப்ப அந்த கோபத்தை உள்ள வைக்காதபடி பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்குள்ளே வேண்டாம் என்று சங்கீதம் 37:8 சொல்லுகிறது. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்னும் போது இந்த கோபத்தை உள்ள வைக்க கூடாது, அது எரிச்சலாய் மாறும். அதனால இது கோபம், எரிச்சலை நம்ம களைந்து போட வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கு. பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுதாரு. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமா? இருந்தால் மாதிரி சில வேளையில நம்ம அதோட கூட ஐக்கியமாக சிரிச்சு சந்தோஷமா டிவி பெட்டி முன்னால உட்கார்ந்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்த மாதிரி பக்கத்துல உட்காந்துக்கிடுவான். நம்ம கூட்டாளி இங்க இருக்கான் அப்படின்னு பக்கத்துல உட்காந்து அவனை நல்லா ஜாலியா நம்ம கூட சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றோம் நம்ம? பிசாசுக்கு எப்படி இடம் கொடுத்துரும்? நிறைய கோபம் இருந்தாலே பிசாசுக்கு இடம் கொடுத்ததுதான் சொல்லிக்கொண்டே போகிறேன். பாருங்க, திருடுகிறவன், நான் அதை பத்தி விவரமா பேசல. மத்தவங்க பொருள் ஏதாவது நம்மகிட்ட இருந்தா அதை போய் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது அவசியமா. கெட்ட வார்த்தை நீ சொல்ல, கெட்ட வார்த்தை நான் பேசலன்னு சொல்ல, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவானது. அப்போ பக்தி விருத்தியான நல்ல வார்த்தைகளை கேட்கறதுக்கு பிரயோஜனம் பண்ணி பேசுங்கள். இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையா பெற்ற தேண்டிய பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறவர்களாக இருப்பீங்க. அந்த பழைய சுவாபங்கள், நம்ம பழைய மனுஷனை கலைந்து போடணும்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம் இல்லையா? கெட்ட வார்த்தைன்னு சொல்லும்போது இங்கே தொடர்ந்து பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். நான் கெட்ட வார்த்தை பேசல, ஈஸியா சொல்லிடலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை எப்படி இருக்கணும்னு. வம்பும் புத்தியினுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். சும்மா விளையாட்டுக்கு ஜோக் அடிக்கிறது, விளையாட்டுக்கு பேசுறது, வசனத்தை சொல்லி சும்மா ஜோக் அடிக்கிறது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆவிக்குரிய பிள்ளைங்க, நான் அதை சொல்ல விரும்பல, அது சொல்றதே தப்பு. இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க சொல்றதே தப்பு. வம்புக்கு நாச்சம் பேசுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, புத்தீனமான பேச்சு, கிறுக்குத்தனமா பேசுவாங்க சொல்றது இல்லையா? அதுவும் அந்த கெட்ட வார்த்தையோட நீங்க சேர்த்து கொள்ளுங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசலன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காதீங்க. இந்த இதுல எனக்கு ஆண்டவருக்கு பிரியமான நடப்பனா வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், சும்மா ஜோக் அடிச்சு சிரிச்சு நேரம் போக்குறது, பொழுது போக்குறது, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா கோயில்ல இருந்து வெளியே வந்திருப்பா ஒரே ஜோக்கு அடிச்சு ஒரே சிரிச்சு, இதெல்லாம் தேவையில்லாத பயபக்தியாய் நம்ம பேச கற்றுக்கொள்ளும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைய கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி, அதனால இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தைய சுத்திகரிக்கணும். பழைய மனுஷனுடைய சுவாபம் இன்னும் உள்ள இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேச்சு வார்த்தை இதெல்லாம். பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு இந்த வேளையில வைக்க விரும்புறேன். எப்படி புதிய மனுஷனை நானு தரித்து கொள்ள முடியும் என்று சொல்லும் போது ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுல இன்னொரு க்ளூ கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும்
பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். மனம் புதிதாகணுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எப்படி நான் புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும்? என் மனசு புதுசாகணும். முதல்ல என் மனசு ஃபுல்லா புதுசாயிரணும். இப்ப பாருங்க, இங்கே 2வது வசனம் வாஸ்தவம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தார் நடக்கிறது போலயே நம்மளும் நடந்தோம்னா ஆவிக்குரிய பிள்ளைங்க, அப்போ நம்ம வேஷம் போடுகிறவர்களாக இருப்போம். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ண மனுஷத்தை என்னன்னு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்க. அடிக்கடியா நான் சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல 2 வார்த்தைய ஹைலைட் பண்ணி காண்பிக்க விரும்புறேன். ஒண்ணு வேஷம், இன்னொன்னு மறுரூபம். 2க்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆவிக்குரிய புள்ள மாதிரி நடிக்கலாம். இவ்வளவு வச்சுக்கிட்டு கூட்டத்துக்கு போறதும், கோயில போய் எல்லாத்துலயும் முன்னால் நிக்கிறதும், கோயில் ஒழுங்கா போறதும், அங்க எங்கயா ஊழியத்துக்கு போனா முன்னால முண்டி அடிச்சு, இதெல்லாம் உள்ள எப்படி இருக்கு? ஆண்டவர் அதை தான் பாக்குற, இருதயத்தை காமிக்கிற. அப்போ நான் உள்ள அந்த பழைய சுவாபங்களை வச்சுக்கிட்டு திருடு, பொய், வம்பு, பரியாசம் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணா அப்போ நான் வேஷம் போடுகிறவளாக இருப்பேன். வீட்டுக்கு போனா ஆளே மாறிடும். சண்டை போடுறதும், கோபம் வர்றதும், திட்டுறதும், பக்கத்துல உள்ள நேபர்ஸ் எல்லாம் நல்லாவே அன்பா இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டு. அப்போ நான் கோயில்ல இருக்கிறது என்னது? வேஷம். வேஷம் என்ன கொஞ்ச நேரத்துக்கு போட முடியும், அவ்வளவுதான் இல்லையா? கலைஞ்சிரும்ல, சாயம் கலைஞ்சிரும்ல. எவ்வளவு நேரம் நான் வேஷம் போட்டுட்டு இருக்கேன்? கர்த்தருக்கு முன்பா நிக்கும் போது வேஷம்னா கலைஞ்சு போகும். மத்தவங்களை விடுங்க, உலகத்தார விடுங்க. இங்கே பவுல் சொல்லுகிறாரு, உங்க மனசு புதுசா ஆயிட்டுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுரூபம் ஆயிருவீங்க. இல்லையா? கரங்களை தட்டி கத்தாரு மயம்படுத்தால இல்லையா? உற்சாகமாக நான் மறுரூபமாக. அந்த மறுரூபம் ஏன் ஆகணும்? ஏன் நான் புதிய மனசை பெற்றுக்கிட்டு பழைய மனசை தூக்கி போட்டு நான் ஏன் மறுரூபமாகணும்? மறுரூபமானாதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மறுரூபமாகணும்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நன்மையும் புரியும் பரிமாண சித்தம் இன்னென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. நான் மறுரூபம் ஆகும்போதுதான் தேவனுடைய சித்தம் இன்னதென்று என்னால உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்குதான் புதிய மனசு ஒண்ணு வேணும். இந்த புதிய மனுஷனுக்கு ஒரு புதிய மனசு வேணும். அப்பதான் நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதுபடி என்னால செய்ய முடியும். இல்ல கீழ்படிய முடியாது. பாருங்க, இந்த மனம் புதிதாகிறது என்று சொல்லும் போது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் வைக்க. இது முடியுமா? இது முடியுமா? கர்த்தரை சந்திக்கும் போது நம்மால இத மறுரூபம் ஆக முடியுமா என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வசனங்கள் சொல்லிட்டே போறேன். உங்களுக்கு தெரிந்த பகுதி அப்போஸ்தலர் 9:6. அங்கே சவுலை கர்த்தர் சந்தித்து பவுலாக மாற்றுகிறார். அந்த வேளையிலே அவன் கர்த்தரை கண்ட மாத்திரத்திலே அவன் பழைய மனுஷன் அப்படியா ஒளிந்து போய் புதிய மனுஷனாய் மாறுகிறான். 6ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அப்ப இந்த மனசு புதிதாகி நான் மறுரூபமாகணும்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு வழியை காண்பிப்பார். எப்படி மாற்றி போடுவார். பாருங்க, சவுலுடைய பழைய வாழ்க்கை என்ன? கிறிஸ்தவங்களை கண்டா பிடிச்சு அடிச்சு துன்பப்படுத்தி சிறைச்சாலையில போடுவான், உபத்திரவப்படுத்துவான். அதான் பழைய மனுஷன். அது மாத்திரமல்ல, இயேசு நாமத்தை தூஷிக்க வைப்பான், கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவங்களை. என்ன ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. எப்போ இயேசுவை சந்தித்தானோ ரட்சகன் உடனே உணர்ந்து கொண்ட மாத்திரத்திலே அவன் மனசு புதிதாய் மாறிச்சு. அதுக்கு பிறகு எங்கேயாவது அவனை பாக்குறோமா தூஷிக்கிற மாதிரி, இயேசுவை தூஷிக்கிற மாதிரி அவனை பார்க்கிறோம். தேவாலயத்துல உடனே பாக்குறோம். கண்ணு 3 நாள் தெரியல, அதுக்கப்புறம் கண்ணு தெரிஞ்ச உடனே நேரம் எங்க போனா
எந்த பட்டணத்துக்கு, தமஸ்கு பட்டணத்துக்கு கிறிஸ்தவங்களை பிடிச்சு அடிச்சு சிறையில் அடைக்கணும் வந்தா, அதே பட்டணத்துல தேவாலயம் எங்க இருக்குன்னு போய் பார்த்து அங்க போய் நின்று இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கம் பண்ணும். கிறிஸ்தவங்களை பார்த்தா அவங்களோட சேர்ந்து ஐக்கியம் வைக்கணும்னு ஓடி போய் சேர்ந்து கொள்கிறான். முற்றிலுமாக மாறிவிட்ட ஒரு புதிய மனசு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்றது. அதை அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். தாவீது ராஜா பார்க்கும்போது 143 சங்கீதம் 10 வசனத்துல பார்க்கும்போது, ஆண்டவரே உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதையும், உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை இப்படி செம்மையான வழியிலே நடத்துவீரா. ஒவ்வொரு நாளும் அதை கெஞ்சி கேட்டுக்கொண்டு, புதிய மனதை கேட்டுக்கொண்டு, பரிசுத்தத்தை கேட்டுக்கொண்டு, கர்த்தருடைய வழி நடத்தலுக்கு சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழணும். அப்பதான் அந்த மனசு புதிதாகி மறுரூபம் நம்மால ஆகும். ஒரு நாள் நம்ம கேட்கிறோமா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? பாருங்க, சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது, சவுல் ராஜாவாய் மாறுகிறார். எப்படி என்று சொல்லும் போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 10:9 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி, கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிற வேற இருதயத்தை ஆண்டவர் நம்ம சந்திக்கும் போது, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் நமக்கு ஒரு வேற இருதயத்தை, புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அநேக வேளையில நம்ம என்ன பண்ணுகிறோம், அத அவித்து போடுகிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவித்து போடுகிறோம். அல்ல நம்ம எபேசியர் 4:30 துக்கப்படுத்துகிறோம். அல்ல ஒரு சில வேளையில அந்த ஆவியானவர் சொல்லுகிறத அசட்டை பண்ணுகிறோம். அந்த சத்தம் கேட்டா கூட அதுக்கு மீறி கீழ்ப்படியாம சில காரியங்களை நம்ம செய்து விடுறோம். கர்த்தர் பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து விடுறோம். பாருங்க, அவன் கர்த்தர் சந்தித்து அவனை அபிஷேகத்தை போது கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரா, வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த இருதயம் ஏற்கனவே அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அதனாலதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவனை பார்த்து ஒன்னதான் ராஜாவா அபிஷேகம் பண்ண ஆண்டவர் விரும்புறான்னு சொன்னும் போது, என்ன பார்த்து இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லுகிறது, கழுதையை தேட வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ சொல்லுகிறாரு, கழுதையை விடு, அது கிடைச்சிட்டுப்பா, ஆனாலும் இஸ்ரவேல் யார தேடுகிற உன்னை அல்லவா என்று சொல்லும் போது தன்னை தாழ்த்துகிற தாழ்மையான ஒரு இருதயம் தான் இருந்தது. அதனால கர்த்தர் தெரிந்து கொண்டார். இங்க பார்க்கும்போது அவனுடைய நிறைய சுவாபங்கள் இருக்கு, அதனாலயே அப்படி மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அப்ப அந்த தாவீத சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ண எல்லாரும் ஒன்னா கூடி சாமுவேல் தீர்க்கதரிசியும் நிற்கிறாங்க. அப்போ இவனை பார்த்தா காணும், சவுல பார்த்தா காணும். அவனை ராஜா எல்லாருக்கு நாள் கொண்டு நிறுத்தணும்னு பார்த்தா எங்க ஒளிஞ்சுக்கிட்டான், தளவாடங்கள் அடியில போய் ஒளிஞ்சு கொண்டான். அவ்வளவு தாழ்மை. மற்றபடி என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாங்கன்னு நல்லா உடுத்திக்கிட்டு நல்ல சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இல்ல நின்றுக்கணும். தன்னை தாழ்மை, தன்னை மறைத்து கொள்ள அவன் விரும்பும். நல்ல சுவாபம். அப்புறமா அந்த 10ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசிப்போம். 10 கடைசி 27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போறேன்னு சொல்லி காணிக்கை கொண்டு வராமல் அசட்டை பண்ணினார்கள். சவுல அவனோ காது கேளாதவன் போல. பாருங்க, கர்த்தர் அவனை அபிஷேகத்த உடனே அவனுக்குள்ள அந்த இருந்த தாழ்மை அவ வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே ஒரு நல்ல சுவாபத்தை பார்க்கிறோம். அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு இதான் ராஜான்னு சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிறான். எல்லா ஜனங்களுக்கு மேலாக, தோளுக்கு மேலாக அவ்வளவு உயரமாக இருந்தான். அவனுக்கு தகுதி இருந்தது. அவன் தோற்றமே ராஜாவை போல அவ்வளவு அழகாக இருந்தான். ஆனா சிலர் என்ன பண்றாங்க, காணிக்க கொண்டு வராங்க. சிலர் என்ன பண்றாங்க, அசட், இவன் என்னத்த தோலைச்சான் பாட்ட அப்படின்ட்டு ஆசை அவனை கனயினம் பண்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், காது கேளாதவள் போனேன். நம்மளை பத்தி யாராவது ஒண்ணு சொல்லிட்டா, அதுவும் இப்ப ராஜாவா நிக்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கலாம்.
வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அவன் காது கேளாத போல இருந்தான். இன்னைக்கு அது ஒரு நல்ல சுவாபம். நம்மளை பத்தி யாராவது பேசினாங்கன்னா அது காதுல விழுந்துச்சுன்னா நம்ம கேளாத போல போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை இல்லையா? அதை பெருசுப்படுத்தணும் தான் பிரச்சனை. இப்ப பாருங்க, இப்படி நல்லா அவன் சுவாபங்கள்ல கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்த உடனே அவனுக்குள்ள இருந்த சுவாபங்கள் எல்லாம் நல்ல அருமையாக ஃபார்ம் ஆச்சு. புதிய இருதயம் வந்துச்சு. வேற இருதயத்தை கொடுத்தாரு, புதிய இருதயம் நல்லா இருந்துச்சு. ஆனா நாள் போக போக கர்த்தர் கீழ்படியாம, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம அமலேக்க போய் மடங்கடிச்சிட்டு வான்னா அந்த ஜனங்கள் சொல் பேச்சு கேட்டு அந்த ராஜா உயிரோட வச்சுக்கிட்டான். அந்த ஆடு மாடுகள்ல முதல் தரமானவங்களெல்லாம் உயிரோட வச்சுக்கிட்டான். அப்புறம் சாமுவேல் வந்து கேட்கும்போது கர்த்தருக்கு தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போகும்போது அந்த நவமான இருதயத்தை நம்ம இழந்து போயிடறோம். பழைய சுவாபம் நமக்குள்ளே வந்து எப்படி இந்த பழைய சுவாபம் வருது? நான் ரசிக்கப்பட்ட இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்து கரெக்டா தான் இருந்துச்சு என் இருதயம். புது இருதயத்தை ஆண்டவர் தந்தாரு, கஷ்டமான ஒரு இருதயத்தை தந்தாரு. ஆனா நாளாக கர்த்தருக்கு கீழ்படியாம கர்த்தரை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய ஆவியானவரை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய ஆவியானவரை அவிச்சு போட்டு, கர்த்தருடைய ஆவியான விரோதமாக்கிறிய செய்து பண்ணும்போது இந்த ஆவி அவிந்து போகும்போது அந்த பழைய கல்லான இருதயம் வந்து உட்கார்ந்துருது. இப்ப பாருங்க, வாசிங்க எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். 36 எசேக்கியேல் வாசிப்போம். 26 வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், புதிய ஏற்பாடுக்காரங்களுக்கு சொல்றார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து இந்த ஆவியானவர் வரும்போது இதெல்லாம் செய்வாராம். உங்கள் உள்ளத்திலே புதிதான் பாருங்க, எல்லாம் புதிதாக்குகிறேன்னு சொல்லுகிறார். நவமான இருதயம், நவம் என்று சொல்லும்போது புதுசு. அதுவும் நவம் என்று சொல்லும் போது நம்ம இன்னைக்கு வடிச்ச சோறை பார்த்துட்டு நவமான சோறுன்னு சொல்லுமா? இல்ல 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 இல்ல, சம்திங் டிவைன். நவம் என்று சொல்லும் போது ஒரு பரிசுத்தமானது, ஒரு மேற்பட்டது, ஒரு தெய்வீகமானது. நவமான இருதயத்தை தந்து வாசிங்க, புதிதான ஆவியை கட்டளையிட்டு. இங்க முதல்ல பழைய இருதயத்தை அவர் சொல்லுறார், கல்லான இருதயம் அதை எடுத்துட்டு உங்கள் மாம்சத்திலிருந்து அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. இன்னும் அடுத்த வசனத்தை வாசிருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஈல்டு பண்ணி நம்ம கொடுக்கும்போது, பரிசுத்த ஆவிக்கு விட்டு கொடுத்து அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கும் போது இந்த நன்மைகள் எல்லாம் நான் செய்வேன். உங்க நல்ல இருதயத்தை தருவேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு நவமான சதையான இருதயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த சதையான இருதயம் என்ன, கல்லான இருதயம் என்ன? கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல அப்படி சுருங்கி சுருங்கி வேகமா விரியுமா? சுருங்கி சுருங்கி விரியா, கொஞ்சம் லேசா கஷ்டப்பட்டு கல்லா இருக்கும்போது ரொம்ப விரிய முடியாது, சுருங்க முடியாது. இது ஒரு உணர்வுள்ள இருதயம், சதையான இருதயம். கர்த்தருடைய அன்புனா என்னன்னு உணரும், துடிக்கும். கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னு நினைச்சா துடிக்கும். கர்த்தருடைய அன்பினால நிறைஞ்சி அது துடிக்கும். கர்த்தருடைய கிருபையை நினைச்ச துடிக்கும். அந்த கல்லான இருதயம் அந்த வேலையெல்லாம் செய்யாதுங்க. அதான் ஆண்டவர் சொல்லுற, புதிய இருதயத்தை நானே உங்களுக்கு தரேன். தந்தாரு சவுல் ராஜாவா மாற்றும் போது தந்தாரு, உண்மைதான். ஆனா அவன் கர்த்தரை துக்கப்படுத்தும் போது அது பழையபடி கடினமாக மாறி, கர்த்தருக்கு வைராக்கியமா பல காரியங்களை அவன் செய்தான். பாத்தீங்கன்னா அந்த அஞ்சனம் பாக்குறவங்க, குறி சொல்லுறவங்க எல்லாம் தேசத்துல கர்த்தருக்கு பிரியல, தேசம் துரத்தி விட்டான்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுற, நான் புதிய இதயத்தை தருகிறேன். பழைய மனுஷனை நம்ம எடுத்து போட்டுட்டு இந்த புதிய மனுஷனை, கர்த்தருடைய சாயல்லே நமக்காக உருவாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நீங்க தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அதுக்கு ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ரசிக்கப்பட்டோம், அதனால நாங்க எல்லாம் இந்த இயேசுவின் மந்தையில இருக்கிறோம்னு சொல்லிட்டு இஷ்டப்படி வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் தேண்டிய சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக
நம்ம மனம் புதிதாய் ஒரு நாளும் புதிதாகி நம்ம மறுரூபம் ஆக முடியும். அப்பதான் மறுரூபம் ஆக முடியும். ஹல்லேலூயா. இதோ சகலவற்றையும் புதிதாக்குறேன்னு சொன்னவர் முதல்ல என் உள்ளத்தை அவர் புதிதாக்கி தருகிறார். ஹல்லேலூயா. இஷ்டம் தானா உங்களுக்கு? இல்ல சும்மா இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டு போறேன் ஆண்டவர், என்னத்துக்கு புது இருதயம் வேண்டான்னு சொல்றீங்களா? பழைய சுவாமி மாறணும், உள்ள கோபம் இருந்தா மாறணும், எரிச்சல் இருந்தா மாறணும், கசப்பு இருந்தா வெளியே போகணும், துக்கம் இருந்தா அதெல்லாம் சந்தோஷமாய் மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு கிருபை செய்யறா, நீங்க விட்டுக்கணுங்க. ரெண்டாவது வாசிக்கலாம், ரெண்டாவது குறிப்பா இதோ நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன். 40:31 வசிப்போம். 40:31 வசிப்போம். ஏசாயா கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு. அநேக வேளையில நம்ம கர்த்தருக்குள்ளே வாழும் போது யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்லி கூப்பிடுகிறார். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, நான் படுற பாடு கர்த்தருக்கு தெரியல, என் உபத்திரம் தெரியல, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானே. நம்ம ஜெபிக்கும் போது அநேக வேளையில பதில் கிடைக்கல, அப்ப சோர்ந்து போகிறோம். இந்த ஆண்டவருக்கு நான் படுகிற பாடு தெரியல, வழி தெரியல, என் நீதி என்னன்னு அவருக்கு புரிஞ்சுக்க முடியலையா? நம்ம முதல்ல நம்ம தியானத்திலே அந்த வசனம் வாசித்த நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அவர் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போயிட்டேன்னு நினைச்சியா? என்னால் கிரியை செய்ய முடியல, அதனால உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சியா? டயர்டாய் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன்னு நினைக்கிறியா? ஒண்ணுமே செய்யல உன் வாழ்க்கையில. பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர் அநாதி தேவன் சோர்ந்து போவதே இல்லை. அப்படி புத்தி ஆராய்ந்து முடியாது, அப்படி புத்திக்குள்ள ஒன்னு நடத்துறாரு. அவர் என்ன பண்ணுவார்? சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுப்பார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அங்க ஒரு கொக்கி இருக்கு, எல்லாருக்கும் புது பலன் இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அல்லையா, கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த அல்லையா, புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டையில அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து. கர்த்தர் கொடுக்கிற பலன் நமக்கு வேணுமா? புது பலன் வேணுமா? இன்னைக்கு வேணுமா? சோர்ந்து போனியா இன்னைக்கு கர்த்தர் புது பலன் உனக்கு தருவார். என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, சோர்ந்து போறியா? நான் செய்ததுக்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கல, இந்த வீட்டுக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேனே எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, இந்த கர்த்தருக்காக இவ்வளவு உழைக்கிறேனே எனக்கு என்ன கிடைச்சது? சோர்ந்து போனியா? ஒண்ணுமே கிடைக்கல. 16ஆம் வருஷத்துல 17ஆம் வருஷத்துல கர்த்தர் முதல்ல உனக்கு என்ன கொடுக்க? புது பலன் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என்ன ஓடினாலும் சோர்ந்து போகாதபடி உனக்கு புது பலன் தருகிற சத்துவத்தை கொடுக்கிறார். பாருங்க, நம்ம தீர்க்கதரிசி வாழ்க்கையில பாக்குறோம். எலியா தீர்க்கதரிசி வாழ்க்கையில 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிப்போ. 19:8. அப்பொழுது யாரு எழுந்திருந்து? எலியா தீர்க்கதரிசி எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேண்டிய பர்வதம் மட்டும் நடந்து போன. போஜனம் கொடுத்தாருதான், உண்மைதான், ஆண்டவர் கொடுத்தாருதான். அவனுக்கு அப்பா அவன் கொண்டு வச்சாரு, தழல்ல சுடப்பட்ட அடை, டயட் அடை, தழல் அப்படியே சுட்டு எண்ணெய் இல்லாம நல்ல. அப்புறம் தண்ணி ஒரு பாத்திரத்துல, போதும் தானே. அந்த காட்டுக்குள்ள கிடக்குறவன், வனாந்தரத்துல கிடக்குறவன், சோர்ந்து போய் கிடக்குறவனுக்கு ஒண்ணுமே ஆள் நடமாட்டமே இல்ல, அங்க கிடக்குறவனுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு விருந்து. 2 முறை கொடுத்தாரு.
நான் சற்று யோசிச்சு பார்த்தேன். அந்த அடைய சாப்பிட்டு அந்த தண்ணிய குடிச்சதுனாலயா 40 நாள் நடந்து கடைசி லாஸ்ட் லேப் மலையில ஏற முடிஞ்சது? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. 40 நாள் இரவு போல் நடக்க கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ கர்த்தருக்கு தான் காத்திருந்தான். நான் அப்படிதான் உணர்றேன். ஏன்னா அவன் அங்க வந்து படுத்துக்கிட்டு ஆண்டவர் தூஷித்தானா? இல்ல, அவன் சொல்லுங்க என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் உங்க கையில கொடுத்துடுறேன்னு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அப்படிதான் நான் அதை பாசிட்டிவா நானு எடுத்துக்கொள்ளுகிறேன். அவன் இருதயத்துல ஒரு கலக்கம் வந்து பயம் இருந்து உண்மைதான். எல்லாருக்கும் இயல்பா வருகிற மனுஷருக்கு நடக்கிற உபத்திரம் தான். அவனை கொல்ல வேண்டும் என்று இயேசுபேல் தீர்க்கதரிசி ஒரு திட்டம் போட்டு அதனால சோர்ந்து போனான். ஆனா அவனுடைய ஒரிஜினல் பலம் என்ன? கர்த்தர் கொடுத்த பலம் என்ன? 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 46ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய கை எலியாவின் மேல இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரமாட்டாக ஆகாபுக்கு முன் ஓடி. எப்படி ஓட அங்க பலன் கிடைச்சுன்னு அங்க ஒரு சின்ன குழு இருக்கு. கர்த்தருடைய கை அவன் மேல இருந்துச்சான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவன் பலன் இல்லாதவன் அல்ல, கர்த்தருடைய கரை அவன் மேல இருந்து பெரிய காரியத்தை செய்தான். வானத்துல இருந்து அக்கினி வந்து பலிபீடத்தை அது பட்சித்து போட்டு போச்சு. அப்புறம் அவன் ஜெபிக்கிறான். மழை வருது, பெரும் மழை, இறைச்சல் வந்துட்டு இறைச்சல் வந்த உடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மழைக்குள்ள மாட்டிக்கிடும் என்று சொல்லி முதல்ல ஆகாவையும் அதாச்சும் நீங்க முதல்ல போயிருங்க, பெருமழை வருது, இறைச்சல் வந்துடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த ஆகாப் ரதம்னா சும்மா அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ரதம் இல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய ஜெட் ஏர்வே போற மாதிரி போகும். அது 12 குதிரைகள் 12 ஹார்ஸ் பவர் போட்ட அந்த ரதம் போறான். அதுக்கு முன்னால இவன் ஓடுகிறான். ஏனென்றா கர்த்தருடைய கரம் அவன் மேலே. அதான் அவனுடைய ஒரிஜினல் பலம். அப்படிதான் இருந்தது. இப்ப இங்க பார்த்தா வாழ்க்கையில அநேக வேளையில நம்ம கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்திருப்போம் 16ஆம் வருஷத்துல. இப்போ ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயப்படுத்துகிற இன்னும் பயம் இருக்கு இல்லையா? போன வருஷம் பெரிய பயம் இருந்து அது போயிடுச்சு. இப்ப கூட இன்னும் கொஞ்சம் பயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா பயம்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? போன வருஷம் அதெல்லாம் செஞ்சாரு, நல்லதுதான். இன்னும் கொஞ்சம் இந்த காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணுமே ஆண்டவர். எப்படி ஆகும்? இன்னைக்கு நான் வீட்டுல சோயணுமா கணவனை விட்டுட்டு வந்திருக்கேன்னு எப்படி ஆகும்? என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. மகா சோயனுமா கிடக்குறா, என்ன செய்ய பலவீனமா இருக்க, என்ன பண்ணுவேன்? கர்த்தர் புதிய பலனை இன்னைக்கு நமக்கு தருவா. 17ஆம் வருஷத்துல புதிய பலனை நமக்கு தருவா. நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், அதுக்கு வேண்டிய சப்ஸ்டன்ஸையும் ஆண்டவர் கொடுக்கிறார் உனக்கு. கர்த்தருடைய கை திரும்ப அவன் மேல அமர்ந்திருக்கும். ஆனா பசியோட ஓடக்கூடாதுன்னு சொல்லி அவனை திருப்தி செய்ய அப்பத்தையும் தந்தாரு, தண்ணியும் தான். ஓடுறான், எழுந்து ஓடி கர்த்தர் சொன்ன காரியங்கள் 3 காரியங்களை கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? புது பலன். சத்துவம் இல்லாருக்கு சத்துவத்தை அங்கே பெருக பண்ணுகிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தாவீதுக்கு ஒரு நாள் பலன் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 36 வசிப்போ. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நம்ம நெருக்கப்படுகிறோம் இல்லையா? சகல ஜனங்களும் குமாரர் குமாரத்தில் நிமித்தம் மன கிளேசத்தினால் அப்பா அவனை கல்லறிய வேண்டும் என்று. யார? தாவீத கல்லறிய வேண்டும் சொல்லி கொண்ட. வாசிங்க. தாவீது தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அழுகிறதுக்கு பலன் இல்ல. அது வாசிங்க. 4ஆம் வசனம். அது 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறார். இப்ப இருந்த பலனும் கொஞ்சம் நெஞ்ச பலனும் போயிட்டு அங்க ஓடி இங்க ஓடி வந்து
யுத்தத்துக்கு போறான், அவங்க திருப்பி அனுப்பி விட்டாங்க, நீ வேண்டாம் போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அதே அவனுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும். வந்து அங்க பார்த்தா வீடு எல்லாம் கொள்ளடிக்கப்பட்டு எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ண, கர்த்தருக்கு காத்திருந்தான். செய்த ஒரே காரியம் அதுதான், கர்த்தருக்கு காத்திருந்தான். அழுகிறதுக்கு கூட பலன் இல்லை அப்படியாக. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பலன் வந்து நீ போ, எழுந்து போ, நான் அமலைக்கே உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி, கர்த்தர் பலப்படல நான் எந்திரிச்சு நடந்துக்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பலன் எல்லாம் என்னத்துக்கு செலவழிச்சா, யுத்தம் செய்யல, அழுது பலன் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து அவன் போய் இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டான்னு கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன். இன்றைக்கு கர்த்தர் நம்ம புது இதயத்தை தர்றாரு. மனம் புதிதாகி மறுரூபமாக பழைய மனுஷனெல்லாம் விட்டுட்டு போறோம். இன்னைக்கு புது பலனை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்த, இழந்ததை எல்லாம் திருப்பி கொள்ளத்துக்கு பாருங்க. இன்னொரு காரியம், 92 சங்கீதம் 10, புது எண்ணெயினாலே நானே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். வாழ்க்கையில புது எண்ணெய் ரொம்ப அவசியம். புதிய அபிஷேகம் ஒரு நாளும் தேவை. ஒரு நாள் காலையிலயும் நமக்கு புதிய எண்ணெயின் அபிஷேகம் தேவை. அபிஷேகம்னா ஏதோ பெந்தேகோஸ்தே நாள்ல 2000 வருஷங்களுக்கு முன்னால அது மட்டும் போதாது. அது ஊற்றப்பட்டுச்சு, பூமியில ஊற்றப்பட்டுச்சு. ஆனா அது போதாது, இன்னைக்கு என் மேல ஊற்றப்படணும். 1916 வருஷத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், உண்மைதான். ஆனா இப்ப வேணும், இன்னைக்கு வேணும், இந்த 13ஆம் தேதி வேணும் எனக்கு. ஒவ்வொரு நாள் காலையிலயும் புதிய எண்ணெய நம்ம கர்த்தருடைய கட்டளை கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, அபிஷேகத்திலயும் நிரம்பணும். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசணும். அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பலன். அந்நிய பாஷையில பேசுனீங்களா? இன்னைக்கு பேசுனீங்களா? அந்நிய பாஷையில பேசுனீங்களா? அதுதான் உங்களுக்கு புது எண்ணெய் அபிஷேகம். பழைய எண்ணெய் யாராவது விரும்புவாங்களாமா? கடைக்கு எண்ணெய் வாங்க போறேன், பேக்கெட்டை பாக்குறேன், டேட் பாக்குறேன், பிப்ரவரி மாசம் 2016 அப்படின்னு போட்டிருக்கு. 2016 பிப்ரவரி மாசம் போட்டிருக்கு, மேனுபேக்சர் டேட். வாங்குவீங்களா? என்னையா வேண்டாம், பழைய எண்ணெயா இருக்கு. புது எண்ணெய் தாயா, ஜனவரி 17 போட்ட புது எண்ணெய் தா அப்படின்னு கேட்பீங்க. இல்லம்மா நான் வேண்டாம் எனக்கு என்று வந்துருங்க, வேற கடை தேடிப்போம். உலகப்புறமா ஞானம் இருக்கு, பழைய எண்ணெய் வேண்டான்னு. இந்த ஆவிக்குரிய ஞானம் இருக்கா? இல்ல நான் கேக்குறேன், இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? அந்நிய பாஷையில பேசுனீங்களா? புதிய எண்ணெயை கேட்டு பெற்றுக்கொண்டீங்களா? பழைய எண்ணெய் உடம்புக்கு ஒத்துக்காது. பழைய அபிஷேகம் ஆத்மாவுக்கு ஒத்துக்காது. இன்னைக்கு புதிய எண்ணெய் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சாபாரக. நிறைய புதிய காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை. எண்ணெய் அபிஷேகம் பாருங்க, எதெல்லாம் மனுஷனுக்கு முக்கியம்னு சொல்லி ஒரு சுருக்கமா ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புறேன். பேச வேண்டிய காரியங்கள் அநேகம், நேரம் போதாது. ஏன்னா நான் கடைசி குறிப்பு தான், இன்னொரு குறிப்பு இருக்கு, அதான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதை சொல்லாம விட்டேன்னா நான் என்னையே மன்னிச்சுக்கிட மாட்டேன். இந்த வசனத்தை வாசிங்க, 104 சங்கீதம் 15 வசனம் வாசிங்க, அதை சுருக்கமா சொல்லிட்டு போலாம். மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியாகும் திராட்சரசம். உலகப்புறமா திராட்சரசம் குடிச்சா மகிழ்ந்திருப்பாங்க இல்லையா? என்ன பேசுறானே தெரியும், அவ்வளவு சந்தோஷத்துல வாய் கலகலகலன்னு பேசும் இல்லையா? அதபடி இந்த நம்முடைய இருதயத்துக்கு மெய்யாய் மகிழ்ச்சியை தருவது இந்த திராட்சரசமாகிய கர்த்தருடைய பந்தி தான், கர்த்தருடைய ரத்தம் தான். அந்த அதுதான் நம்ம இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கணும். புது திராட்சை ரசம் என்று சொல்லி நிறைய இடத்துல பாக்குறோம். இங்க யோபுல பாத்தீங்கன்னா, யோபு சொல்லுவாரு, இந்த புது துருத்தியை முதலாய் தீர பண்ணுகிற புது ரசம். 32:19 வாசிக்க வேண்டாம். புது ரசம் என்ன பண்ணுமா? அது உள்ள அதை கண்டெயின் பண்ண முடியாது. ஒரு துருத்தியில அடைச்சு வச்சிருக்கிறாங்க. புது துருத்தி தான், பழசு பீரல்ல, அதுல புது ரசத்தை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. உண்மைதான். அது என்ன பண்ணுமா? அதுல உள்ள அது கண்டெயின் பண்ண முடியாது, அப்படியே அதை பீர பண்ணுமா? கர்த்தருடைய அபிஷேகமும்
கர்த்தருடைய அந்த ரசமும் நம்ம மேல ஊற்றப்படும் போது, அதால் நம்ம நிரப்பப்படும் போது அது உள்ளத்தை என்ன பண்ணுமா, அது பீர பண்ணுமா. அந்த ரசத்தின் அனுபவம் உங்களுக்கு உண்டா, அந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு உண்டா. பாருங்க அடுத்த வாசிங்க. மனுஷனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய். எண்ணெய் என்னத்துக்கு வேணுங்க, முகக்கலைய உண்டு பண்ணும். எண்ணெய் நல்லா சாப்பிட்டா, நல்லா வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டா முகம் நல்ல பளபளன்னு இருக்கும். எங்க பாட்டிமா சொல்லுவாங்க, ஒரு உருண்டை வெண்ணெய் கட்டாயம் சாப்பிடணுமா, அப்பதான் முகம் பளபளன்னு இருக்கும். வெண்ணெய் வேண்டாம் நெய் வேண்டாங்கிறீங்களே இந்த காலத்துல, எங்க பாட்டியம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு உருண்டை வெண்ணெய் அப்பதான் கோப்ப பொம்மை மாதிரி பளபளன்னு இருப்பீங்க அப்படின்னு. இன்னைக்கு டாக்டர் சொல்ல மாட்டேங்காரு, என்ன பண்றது? அப்ப என்ன செய்யறது? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகப்புறமா வெண்ணெய் எண்ணெய் எல்லாம் வேண்டாம், எனக்கு முகக்களை உண்டு பண்ணுகிற அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்ற புது அபிஷேகம். அடுத்த வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். அப்போ புதுசா நம்ம செஞ்சு சாப்பிடுறோம் இல்லையா, டெய்லி புதுசா செஞ்சு சாப்பிடுறோம். அப்போ இந்த ஆண்டவருக்கு அந்த தெய்வ சமூகத்துல அப்பம் வைப்பாங்க. அது அப்படியேவா இருக்கும் இல்ல, ஒரு வாரம் ஆனோடனே அதை பழைய அப்பத்தை எடுத்து போட்டு சூடா புது அப்பத்தை கொண்டு வைப்பாங்க. புது அப்பம், அது கர்த்தரோட வார்த்தையோட ஐக்கியம். அது ஒவ்வொரு நாளும் புது அப்பம் எனக்கு வேணும். அது என்ன பண்ணுமா, என் இருதயத்தை ஆதரிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது அப்பம், ஒவ்வொரு நாளும் புது ரசம், ஒவ்வொரு நாளும் புது அபிஷேகம் எனக்குள்ளே வேண்டும். இதை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டவர்களாக, இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குறேன்னு சொல்லி புது அப்பத்தை வச்சிருக்கிறார். நீங்க எடுத்து சாப்பிடுறீங்களா? அதுதான் உங்களை ஆதரிக்கணும். புது ரசத்தை வச்சிருக்கிறார், எடுத்து பருகிறீங்களா? அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். 17ஆம் வருஷம் சந்தோஷம் வேணும்னா அவருடைய அந்த ரசத்தை எடுத்து பானம் பண்ணுங்க, அவருடைய அபிஷேகத்தை எடுத்து உங்களுக்குள்ள ஊற்றிக்கொள்ளுங்க, காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அநேக காரியங்கள் உண்டு, விவரமா பேச நேரம். ஒரே ஒரு காரியத்தை, ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11-12. அப்ப 4-6 வாஸ்தம். இங்க இன்னொரு மனுஷன் திடப்படுகிறான். 11-12 வசனம். ஒரு எகிப்தியனை வெளியில் கண்டு அவனை தாவீதின் எடுத்து கொண்டு வந்து என்னெல்லாம் குடுக்கறாங்கன்னு பாருங்க. ஒரு மனுஷன் புசிக்க அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடை ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளும் அவனுக்கு கொடுத்தான். எவ்வளவு சாப்பிட்டுக்கிறான் பாருங்க. நல்லது. அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் வாசிங்க. அவன் யாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். இங்க பாருங்க, இன்னும் இருக்கு, அது வாசித்து பாருங்க. எல்லாத்தையும் வாசிக்க ஆசைதான், ஆனா எனக்கு நேரம் இல்ல. பாருங்க, இங்க தாவீது கர்த்தர் பாட்டுல காத்திருந்து புதிய பலனை பெற்றுக்கொண்டு சேனையோட அமலேக்கே பின்தொடர்கிறான். கொள்ளை அடிச்சவங்க பின்னால போய் கொள்ளையை திருப்பிட்டு வர்றதுக்கு ஆடு மாடுகள் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இப்படி போறாங்க. அப்ப போற வழி தெரியல, லக்கு தெரியல. அப்போ அங்கே சேனை என்ன பண்றாங்க, அவங்க மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் கைவிடப்பட்டவன், எஜமானாலே கைவிடப்பட்டவன். அவன் சொல்லுறான், நான் நோய்வாய்ப்பட்டேன். உடனே என்ன பண்ணான், எஜமான் என்ன விட்டுச்சு, அப்படியே போயிட்டான். அடிமை பாவம். அவன் 3 நாள் அங்கேயே கிடக்குறான், யாரும் அவனை விசாரிக்க வரல. 3 நாள் அப்பம் சாப்பிடல, தண்ணீரும் குடிக்கல, நோய் உடம்புல, பலவீனம் உடம்புல, கைவிடப்பட்டவன். அவனை பிடிச்சு கொண்டுறாங்க. அப்ப கொண்டு வந்த உடனே முதல்ல அவன்கிட்ட போய் உலிக்கி சொல்லுடா, உண்மையை சொல்லுடான்னு அடிக்கல. அவனை முதல்ல தண்ணி கொடுக்கறாங்க, அப்பம் கொடுக்கறாங்க, திராட்சை பழம், அந்த வத்தல் உங்களுக்கு தெரியும்ல, ரேசின்ஸ் சொல்லுவாங்க. ஏன் காஞ்சு அந்த காலம் ஒண்ணு ஒண்ணா அப்படியே கொத்து கொத்தா அப்படியே பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஜாடிகளுக்குள்ளே, அது வருஷ கணக்கா இருக்கும். அத 2 கொத்து இப்படி இப்படி இவ்வளவு சாப்பிட்டான்னு. அத்திப்பழம், அத்திப்பழம் எல்லாம் சம்திங் டிவைன். கர்த்தருடைய ஹீலிங்க கொண்டு வரும், கர்த்தருடைய ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய அத்திப்பழம், வயிற்றுக்கு புண்ணை ஆற்றுகிற அத்திப்பழம். அதுல ஒரு துண்டு உருளை. அப்படி நினைக்கும் போது அவன் அதான் வயிற்றுலதான் ஏதோ கோளாறா இருந்திருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அது சாப்பிட்ட உடனே கண்ணெல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்சு உட்காந்து அவன் தாவீதுக்கு வழிய கட்டுறான். இந்த வழியாதான் போனாங்க, நாங்க தான் இருந்தோம், என்ன கைவிட்டுட்டு போயிட்டாங்க, நோயா கிடந்தேன் அப்படின்னு வழிய கரெக்டா காட்டிடுவான். உடனே தாவீது அந்த வழியில தான் போய் அவன் அங்க போய் அந்த அமலேக்க கொள்ளாடிச்சு, மடங்கடிச்சு, தனக்கு வேண்டியதெல்லாம் திருப்பி கொண்டு தாவீது ஒன்று விடாமல் திருப்பி கொண்டான். 19ஆம் வசனம் சொல்லு பாருங்க. இப்படியா தெய்வீக தன்மையை கொண்ட ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு இப்படியான ஒரு பலவீனமான ஒரு பாண்டம் வழியை காட்டுது. இன்றைக்கு நம்ம அந்த தெய்வீக மன்னாவை கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு நாள் பெற்றுக்கொள்ளும், தெய்வீக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்று கர்த்தருக்கு காத்திருந்த தாவீதுக்கு இங்கே ஒரு சத்துவமே இல்லாத ஒரு மனுஷன் அவன் சத்துவத்தை பெற்று கர்த்தருடைய வழியிலே திசையிலே அவங்க கொண்டு போய் வெற்றிக்கு காரணமாக இருந்தான். பலவீனமான பாண்டம் நான் சொல்றியா? நான் ஒன்னத்துக்கு உதவாதன்னு சொல்லி கொண்டிருக்கியா? யாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படி அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சேனைய ஜெயத்துக்குள்ளாய் வெற்றிக்குள்ளாய் நடத்துவார். உன்னை கொண்டு பலவீனமான உன்னை கொண்டு உன் குடும்பத்தை வெற்றியின் பாதையிலே நடத்துவார். நீ கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை, புதிய அப்பத்தை, புதிய திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் நிச்சயமா. கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 18-19 வாசிப்போம். முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வாசித்து முடிச்சுங்க. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த பகுதி முழுக்க அப்படிதான் இருக்குது. வாசித்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமான பகுதி. வீட்டுல போய் 43 வாசித்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு முந்தினவளை நினைக்க வேண்டாம். இங்க இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இங்க ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்டு இருக்கு. அவங்க அடிமைகளா இருந்தாங்க, எகிப்திலே வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க, வயல் வேலை செஞ்சாங்க, கட்டட வேலை செஞ்சாங்க. தானா சுயமாய் சிந்தித்து ஒன்னும் செய்யறதுக்கு வழி இல்லை. அவனை அடிச்சு இதை செய்வான், செங்கல் அறுடானா செங்கல் அறுப்பான். அப்படிதான் இருந்தாங்க. கூடையும் மண்ணையும் சுமந்து சுமந்து வேலை செஞ்சு செஞ்சு அப்படியே ஒரு பக்கம் தோள்பட்டே சாஞ்சு போச்சான். நீங்க அவரெல்லாம் வாசிச்சு பாருங்க. விடுஞ்சல இருந்து அடையிற வரைக்கும் இந்த மண்ணை சுமந்து 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 எப்படி இருக்குமா 400 வருஷமா அப்படியாக சோர்ந்து போனான். அவன் அதே நினைச்சிட்டு இல்ல. கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு புதிய காரியத்தை விடுதலையை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. நான் அவாந்தர வெளியில நான் பாதையை உண்டாக்கி உன் அடிமைத்தனத்தை மீட்டெடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற அப்படியே செய்தார். உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நீ பழசையே நன்றி இல்ல நான் அடிமை. அவன் ஆனா என்ன சொன்னான், நான் அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சான். சரி, இன்றைக்கு நாம அப்படி இல்லாதபடி விடுதலை பெற்றவர்களாக வாழ என்ன காண்பிக்க புதிய வழிய அவர் காண்பிக்கிறார். அங்க வழியே இல்ல. சில ஜனங்கள் விடுதலை பெற்று சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால போய் பாளையம் இறங்குங்கன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அங்க போய் பாளையம் இறங்கி இருக்காங்க. முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரம் வழி இல்ல, இந்த பக்கம் பார்த்தா பார்வோன் சேனை, தப்பிக்க வழியே இல்ல. பார்வோன் அதனால்தான் ஓடி வந்தான். அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க. நான் போய் அவங்கள மறுபடியும் மடக்கி இழுத்துட்டு வந்துருவேன். கர்த்தர் ஒரு புதிய பாதை, சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்து பாதையை உண்டாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இல்லையா? பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை. வழி இல்ல எனக்கு, இந்த பிரச்சனையில இருந்து
வெளியே வர வழியே இல்லைன்னு நினைக்கிறியா? புதிய வழியை ஆண்டவர் உண்டாக்கும். அதே போல அவங்க பிள்ளைங்களுக்கும் தெரியணும்னு யோர்தான் முன்னால போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுகிறாரு? அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அப்படி சுமந்துகிட்டு ஆசாரியர் போய் கால அந்த யோர்தான்ல வச்ச மாத்திரத்துல 2 பிரிந்தது. அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா! ஓடுற தண்ணி ஓடிட்டு வர்ற தண்ணி அப்படியே நின்னுச்சு. இதோ நான் புதிய காரியத்தை 77 சங்கீதம் அடுத்த முதல்ல நம்ம காலையில உங்களுடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. உனக்கு ஒரு புதிய பாதையை ஆண்டவர் உண்டாக்குவார், புதிய வழியை உனக்காக உண்டாக்குவார். அவங்க அந்த தண்ணீரை எப்படி கடந்தாங்கன்னு சுருக்கம் பார்த்தோம். அவங்க வனாந்தரத்துல நடந்தாங்க. அந்த வனாந்தரத்தை குறித்து ஒரு காரியம் எப்போதும் என்னை ரொம்ப பரவசப்படுத்தும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 2:5. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணினவரும். இதான் கவனிக்கணும். அந்த வனாந்தரத்தை குறித்து சொல்றேன். தண்ணீரை பார்த்துட்டோம், யோர்தானு சிவந்த சமம். இப்ப அந்த வனாந்தரம் அவாந்தர வெளியும் பள்ளங்கள் உள்ள தேசம். சும்மா இப்படி உழவண்டு பள்ளம் இருந்துச்சுன்னா, 1/2 அடிக்கு பள்ளம் இருந்தா அது பைபிள் எழுதி வச்சுமா? இல்ல, பயங்கரமான பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கவும் முடியாது, ஒருத்தர் ஏறவும் முடியாது. பயங்கரமான பள்ளங்கள் நிறைந்த தேசத்துல கர்த்தர் அவர்களை நடத்தினா. வறட்சி, அந்த வனாந்தரத்துல நடத்த வெறும் வறட்சி தான். ஐயோ, மரண இருள் உள்ள தேசம். அந்த தேசம் அப்படியான வனாந்தரம், மரண இருள், பயங்கரமான காரியம். மரண இருள், சாதாரண இருள் இல்ல, மரண இருள். மரண இருளும் அவாந்தர வெளியும் பள்ளம் உள்ள தேசம், வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசம். ஒருவனும் கடவாமலும், ஒரு மனுஷனால கடந்து வந்ததே இல்லமா. கர்த்தருடைய பிள்ளைங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் அதை கடந்து வந்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா! ஒருவனால கடக்கவே முடியாது. இவ்வளவு நாள் அந்த ஹிஸ்டரியில ஒருத்தன் கடந்த மாதிரியே இல்ல. அதுல தம்முடைய பிள்ளைகளை அவங்க நடத்தி ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்த. ஒருவனும் கடந்தே போக முடியாது. அந்த பள்ளத்துல விழுந்துருவான், அந்த மரண இருள மறிச்சு போவான். ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகள் அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த. பாதையே இல்லாத தேசம். வாசிங்க. ஒரு மனுஷன் குடி, நம்ம கஷ்டத்துக்கு போய் சொல்லி ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுங்களே ஐயா அப்படின்னு கேக்குறதுக்கு அங்க யாரும் குடியே இருக்கல. அதனாலதான் அவங்க அழுது 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 தாண்டி போனாங்க. ஒரு மனுஷனும் குடியிராமல் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினோர் மாய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதா கேளாம். இப்ப இன்னைக்கு கேள்வி கேட்கிறோமா? என்ன எப்படி நடத்துவாரு? வழி இல்லையே, வழி இல்லையே. இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? இது இந்த காரியம் எப்படி ஆகும்? என் நோய் இப்படி இருக்கு, எப்படி ஆகும்? என் பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இது எப்படி ஆகும்? என் வீட்டுல இத்தனை பிரச்சனை இருக்கு, என்ன வழி? எனக்கு என்ன வழி வச்சிருக்காரு? ஒன்னு நடத்துவாரு. அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா! இதோ நான் புதிய காரியத்தை பழசைய நினைச்சிட்டு இருக்கேன், அதையே சொல்லிட்டே இருக்கேன். என் கடன் இப்படி இருக்கு, என் வியாபாரம் நஷ்டத்தில், என் பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணும் என் கூட இல்லை, கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், இன்னும் அன்பு செலுத்த மாட்டேங்க, பிள்ளைங்க வாழ்க்கையில வெறுமை, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, கர்த்தர் புதிய காரியத்தை இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக செய்வார். ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கு. காலைதோறும் தேவ கிருபை புதியதாக இருக்கு. நீங்க புலம்பல்ல அதை எடுத்து வாசித்து பாருங்க. அந்த வசனம் ரொம்ப இப்படி சாதாரணமா இப்படி சொல்லப்படல, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 இதை மட்டும் வாசிங்க. 22, 23 புலம்பல் 3. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. முதல்ல அதை உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் இன்னைக்கு புதிய காரியத்தை செய்து புதிய பாதையில உன்னை நடத்தனா, சகலத்தையும் புதிதாக்கணும் நீ நினைச்சேன்னா வாசிங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முடியும். நான் இன்னைக்கு நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இறக்கங்க, அதை நீ அக்னாலேஜ் பண்ணு, அது ஒவ்வொரு நாளும் சொல்லு.
காலை தோறும் புதியவைகள். உண்மை பெரியதாயிருக்கு. அதை சேர்த்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கணும். அப்பதான் அதோடைய வசனத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினார்னு பார்த்தோம் இல்லையா? சிவந்த சமுத்திரத்துல நடத்தினார். அதே சிவந்த சமுத்திரத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி விட்டுச்சு. எகிப்தியர் வந்த போது சேனையை மூடி போட்டுச்சு. ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்றோம் இல்லையா? அது போல 2 ஆசீர்வாதம். இந்த கண்ட எரிச்சல் நீ காண்பதில்லை என்று சொன்ன. அல்லேலூயா. இந்த பிரச்சனை உன்னை தொடர்ந்து வராது. அல்லேலூயா. உன்னை விடுதலை பண்ணி சத்துருவ உன் கண்ணு முன்னாலே மடங்கடிச்சு போடுவாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறியா? அவருடைய இறக்கங்கள் காலைதோறும் அவருடைய கிருபையை புதியதா பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அதுல சீக்கிரட். வனாந்தரத்துல ஒவ்வொரு நாளும் காலையில அவங்க கிருபையை புதிதா பெற்றுக்கொண்டாங்க. மன்னா வந்துச்சு, உண்மைதான். அது காலையிலே எந்திரிச்சு போகணும். 10 மணிக்கு போனா அது உருகி போகும். காலையிலே எந்திரிச்சு அத போய் குனிஞ்சு 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 பொறுக்கி எடுத்துட்டு வருவாங்க. குனிஞ்சு தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு காலையில குனிஞ்சு மன்னாவை எப்படி நின்னுகிட்டே இப்படி பறிச்சாங்களா? திராட்சை பழம் பறிக்கிற மாதிரி இல்ல, குனிஞ்சு தாழ்மை கர்த்தருக்கு முன்பாக. இந்த மன்னாவை தந்தீங்களே, காலையில குனிஞ்சு தாழ்மையா ஆண்டவர் சமத்துல நின்று மன்னாவை வாங்கிக்கிடுவோமா? கிருபையை வாங்கிக்கிடுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைக்க வர வழியே கிடையாது. காலையில நீ எந்திரிச்சு போய் குனிஞ்சு பொறுக்கிட்டு வந்தாதான் நீ சாப்பிடுவ, இல்ல செத்து போவ. வேணாந்து அப்படிதான் பிழைச்சாங்க. அதுதான் கர்த்தர் வச்ச வழியா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கும் அதே வழிதான். நான் ஒன்னும் தப்பிச்சு போக முடியாது. அந்த தேவ நியதியை விட்டு நான் தப்பிச்சு போகவே முடியாது. எனக்கும் அதே நியதி தான். நான் காலையிலே எழுந்தேன். அந்த மன்னாவுக்கா கெஞ்சி, ஆண்டவரே நீங்க ராத்திரி பூரா நான் அழியாம இருந்தது உங்களுடைய கிருபை, இப்ப காலையில ஒரு புதிய கிருபையை தாங்க அப்படின்னு கெஞ்சி என்ன தாழ்த்தி என்ன வெறுமையாக்கி அப்படியே கிருபைய மன்னாவை காலையிலே நான் பெற்றுக்கொள்ளணும். இதோ சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றேன். அது உன் கையில தான், நீ தான் அதை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. அந்த வசனங்களை மறுபடியும் வாசிப்போம். ஏசாயா 43:18-19 வாசிப்போம். அது வாசிட்டு அப்படியே ஜெபத்துக்குள்ளே கடந்து போகும். முந்தினவளை நினைக்க வேண்டாம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படியே வெளிப்படுத்தல் 21:5 நம்ம வாசிருவோம். இதோ சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மைமானவைகள், இவைகளை எழுது என்றார். கரங்களை தட்டி கதற வாங்கி